everyone, welcome to Honey's Professional Mehendi class. Day 1 la naam paaka poradhu zero level of basic elements da. So adula first lines da paaka porom. So lines ku ipdi rendu dot lines vechukonga. Vechittu and paper la touch pannama ipdi join panikonga. So again adhe madri rendu dots vechukonga. கையில் போடுறதா இருந்தால் கையில் ரொம்ப உரசிட்டு போகாமல் மேலாப்பில் லைட்டாக அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் லைனுக்கு அதே மாதிரி தான் போடணும். 2 லைன் பக்கத்தில் பக்கத்தில் போடணும். ஸோ அதுக்கு டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகெயின் அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு டாட்ஸ் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டாக திக் லைன் போடுறதுக்கு டபுள் லைன் போட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ லைன் ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் செகண்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை இப்படி ஒரே பைப்பிங்கில் ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதுதான் திக் லைன். ஓகே, அகெயின் போடுறேன் பாருங்கள். ஸோ லைன் வச்சுட்டு ஸோ லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் அகெயின் திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரே பைப்பிங்கில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டாக வேவி லைன் போட போகிறோம். ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் இப்படி வேவ்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி போட்டுக்க போகிறோம். அப்படியே கர்வாக வரைகிறது தான் வேவி லைன்ஸ் வரும். நீங்கள் பேசிக் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் தாராளமாக பிரைட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 5th நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஸாக் லைன் தான். ஸோ அதுக்கு வியை ஃப்ரீக்வெண்ட்டாக போடுற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு வி இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அகெயின் ஸ்ட்ரைட்டாக ஒன்று, உல்ட்டாவாக ஒன்று, ஸ்ட்ரைட்டாக ஒன்று, உல்ட்டாவாக ஒன்று போட்டுக்கோங்க. இதுதான் ஜிக்ஸாக் லைனில் வரும். ஸோ அகெயின் திரும்ப ஒரு தடவை போடுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு உல்ட்டாவாக போடுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு வி, அகெயின் உல்ட்டாவாக ஒரு வி, ஸ்ட்ரைட், நெக்ஸ்ட்டு உல்ட்டா, அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இப்படி கோனில் எட்ஜஸ் மெஸ்அப் ஆகுது அப்படின்னா அதை கொஞ்சம் ஒரு வேஸ்ட் கிளாத் ஆர் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாட்ஸ் தான். டாட்ஸில் ஒன்றுமே கிடையாது. கோனை நீங்கள் பைப் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்படி லைட்டாக ஒரு டாட் வைக்கிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டாட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய டாட் கிடைக்கும். அதே மாதிரி அகெயின் இன்னும் கொஞ்சம் பெருசான கொஞ்சம் நல்லா பைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக, திரும்ப கொஞ்சம் திக்காக, திரும்பி அதை விட கொஞ்சம் பெரிய டாட்டாக, திரும்ப அகெயின் அதை விட கொஞ்சம் பெரிய டாட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள்ஸில் உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் போடுற மாதிரி தான். இதை அப்படியே போடாமல் உங்களுக்கு ஈவனாக வரணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை சுற்றி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஈவனாக கிடைக்கும். ஸோ முதல்ல ஒரு ப்ளஸ் மாதிரி சும்மா லைட்டாக மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் அதுக்கு மேலே இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி உள்ள சின்னதாக ஒரு பெருசாக அப்படி வரணுன்னா ஃபர்ஸ்ட்டு பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு, நான் இப்படி ஃப்ரீ ஹேண்டில் போடுறேன் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் போட வேணாம், அப்படி பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பெரிய சர்க்கிளாக ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் போடுறதுக்கு இந்த சர்க்கிளை ஃபுல்லாக போடாமல் இப்படி சுற்றி அகெயின் இதுக்குள்ளே இப்படி ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இப்படி எண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப அதுக்குள்ளே இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி சுற்றி இப்படி எண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டியர் ட்ராப்ஸ். டியர் ட்ராப்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் ப்ளஸ் லைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் டியர் ட்ராப்ஸ். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், எந்த சைடில் இருந்து வேணாலும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்படி சைடில் இருந்து இப்படி போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ்
இப்படி ரிவர்ஸில் இப்படி ட்ராப் வச்சுட்டு இப்படி மேலே லைன் போட்டு நீங்கள் டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது இப்படி இந்த மாதிரி 3 டியர் ட்ராப்ஸ் வச்சு இப்படி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக வெயின்ஸ் தான். வெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லைன் ப்ளஸ் டாட் ப்ளஸ் லைன் தான் வரும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் எப்படி வேணாலும் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சு அதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இது மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இந்த மாதிரி கீழே இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி டாட் வச்சுட்டு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷேடிங் தான் பார்க்க போகிறோம். ஷேடிங்க்கு இப்படி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி சும்மா நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஷேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் இப்போ ப்ராக்டிஸ் கோன் வச்சு தான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ப்ரைடல் கோனில் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஷார்ப்பனாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பட் மிச்ச கோனில் போடும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு தெரியும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு ட்ராப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வச்சே இப்படி ஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பைப் பண்ணவே கூடாது. அந்த ஒரு ட்ராப்பே போதும். இப்படி ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேடிங்லேயே உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி பண்ணுற ஷேடிங் ஒன்று இருக்கும். இன்னொன்று சர்க்குலர் மோஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய ஷேடிங் இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி நான் இப்போ போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஷேடிங் நீங்கள் அப்படியே ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் நீங்கள் பைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பைப்பே பண்ணக்கூடாது, அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் சொன்னேன்ல, ஸோ அந்த ஷேடிங் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை இப்படியே சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் போடுறதும் உங்களுக்கு ஷேடிங்கில் வரும். ஸோ நீங்கள் எந்த ஷேடிங் போடுறதோ அது உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்து. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்றப்பில் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி போடுறதா இருந்தாலும் ஓகே தான். இந்த கோனில் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஷேட் பண்ண முடியும். பட் ப்ரைடல் கோனில் உங்களுக்கு எட்ஜஸ் டிப்பு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல டிசைன் வரும். ஸோ அகேன் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் போட்டுக்கலாம். ஷேடிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது ஹம்ப் தான். ஸோ அதுக்கு இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்படி தான் போடணும். ஹம்ஸ்க்கு யூவை உல்ட்டாவாக போடுற மாதிரி வரும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் ஈவனாக போட்டுக்கோங்க. ஹம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடாதீங்க. மெதுவாக போட தான் உங்களுக்கு ஈவன் டிஸ்டன்சிங்கில் வரும். ஸோ அதே மாதிரி அகெயின் போடுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பழகுனதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கே ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அப்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு பழகிக்கலாம். இப்படி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக் ஹம்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி வரும். இதாக இருக்குல்ல, இப்படி வரும். இதை நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போடும் போது இந்த ஹம்ஸ் பிக் ஹம்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அகெயின் பிக் ஹம்ஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசிக் எலிமெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.